All welcome to Dhara Designers. இது ஒரு ஒர்க்கிங் வீடியோ தான். நம்ம இந்த ப்ளவுஸோட 2 வீடியோ பார்த்துருப்போம். இந்த மாதிரி அவுட்லைன் போடுறதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இதோட ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். இதில் நான் எப்படி ஃபில் பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இது வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதோட மேல் பார்ட்டில் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை நான் ட்ரேஸ் எடுத்துகிட்டு எல்லாத்துக்கும் அவுட்லைன் போட்டுட்டு இந்த இடத்துல ஜரி வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். இது வந்து ஸ்டோனுக்கு பதிலாக. ஸோ இதுக்குள்ளெல்லாம் நான் எப்படி ஃபில் பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இதோட ட்ரேஸிங்கும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இதை எப்படி ஒர்க் பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த குட்டி ஃப்ளார், இதில் 2 விதமான ஃப்ளார் இருக்குது. இதில் இந்த குட்டி ஃப்ளார் எப்படி இது பண்ணுறேன் அப்படிங்கிறத இப்போ காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துலேருந்து ஜரி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு சமுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து ஒரு சமுக்கி எடுத்துக்கலாம். இது வந்து நான் ஆன்டிக் கலர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே நாட் போட்டுட்டு இது வந்து சின்ன இடம் தான், ஆனால் 3 லைன் போடக்கூடாது. 2 லைன் போட்டால் இந்த இடத்துல ஒரு கேப் வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு சமுக்கி போட்டுட்டு அப்புறம் அடுத்த லைன். ஸோ இந்த இடத்துல இப்படி ஒரு சமுக்கி போட்டுக்கோங்க. போட்டுட்டு எகின் இப்படி திருப்பி இந்த இடத்துலேருந்து ஒரு 2 சமுக்கி போட்டோம் அப்படின்னா அந்த சென்டர் கேப் வந்து நம்மளுக்கு தெரியாது, கேப் இல்லாத மாதிரி இருக்கும். அடுத்த சமுக்கி. ஸோ இது மாதிரி ஃபுல்லாக போட்டு இந்த பெட்டில் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஜரி வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். இதை நாட் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஃப்ளாருக்கான இது வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் கிளாத்தும் நல்லா ஆன்டிக் கோல்டு சமுக்கியும் யூஸ் பண்ணி பண்ணுறேன். எடுத்துட்டு இதுக்கு த்ரெட் வந்து 6x6 12 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஆன்டிக் கலர் சமுக்கி வச்சுட்டு அப்படியே ஒரு இது பண்ணிடலாம். ஸோ அந்த பெட்டலுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இதில் வந்து 3 2 1 அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒரு சுற்றுறோம். ஒரு சமுக்கி எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போட்டுடலாம். ஸோ இதே மாதிரி எல்லா பெட்டிலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே கொஞ்சம் அந்த பெரிய ஃப்ளார்லாம் இந்த மாதிரி போடும்போது நல்லா எம்போஸ்டாக இருக்கும். போட்டுடலாம். இப்போ இந்த பெட்டலுக்கு 3 ஃபஸ்ட்டு 3 போட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா வெளியிருந்து தான் உள்ளே வரணும், அப்போ தான் அந்த 3D எஃபெக்ட் கிடைக்கும். இந்த மாதிரி அடுத்தது. ஸோ இது 2க்கு சென்டரில் இப்போ பார்த்தீங்கன்னா இது 2க்கு சென்டராக. அடுத்த சமுக்கி இப்போது இது முடிச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த சென்டர்லேருந்து ஒன்று எடுத்து போட்டுக்கலாம். இப்படி ஒரு சுற்றிட்டு இப்படி எடுத்துட்டு எங்கே வேணுமோ அங்கே வந்து இப்படி உள்ளே போட்டுடணும். போட்டுட்டு நீங்கள் கீழே வரைக்கும் இந்த லெஃப்டில் இந்த த்ரெட்டு பிடிச்சிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி தான் நான் எல்லாமே ரெடி பண்ண போகிறேன். இது முடிச்சுட்டு இந்த குட்டி இதுக்கு நான் எப்படி சர்தோசி வச்சு ஃபில் பண்ணுறேன் அப்படிங்கிறத அடுத்து காமிக்கிறேன். ஸோ
ஸோ இப்போ இதெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து வந்து இதுக்கு வந்து ஜர்தோசி கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ நான் இதுக்கு எப்படி ஜர்தோசி ஃபில் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து சூயிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இப்படி எடுத்து ஒரு நாட் போட்டுக்கலாம், ஒரு பேக் போட்டுக்கலாம். இப்படி எடுத்துகிட்டு நான் ஒரு பேக் செயின் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கோல்ட் கலர் ஜர்தோசி யூஸ் பண்ணுறேன். நான் இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜர்தோசி எடுத்து இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த இடத்துல 2 ஸ்டிச் வரும் நம்மளுக்கு. இது அப்படியே திருப்பிட்டு 2 ஸ்டிச்சு இங்கே வந்து 1 2. இப்போ அடுத்த ஜர்தோசி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இங்கே 1, அடுத்தது இங்கே 2, அப்படியே போயிட்டு அதே மாதிரி இங்கே ஒரு 2 ஸ்டிச் கொடுத்து ஜர்தோசி எடுக்கணும். ஸோ நம்ம ஜர்தோசி வந்து அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கட் பண்ணுறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் காமிச்சாச்சு. ஸோ நீங்கள் டிசைனிங் வீடியோ செக் பண்ணி பாருங்கள், புதுசாக வந்திருக்கிற சப்ஸ்கிரைபர் அப்படின்னா. நல்லா உள்ள தள்ளிட்டு நல்லா ரொட்டேஷன் கொடுத்துருக்கலாம். 1 2 போயிட்டு இங்கே ஒரு ஜர்தோசி. இந்த இடத்துல கொஞ்சம் குட்டி ஜர்தோசியாகவே எடுத்துக்கலாம் நம்ம. அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி தான் நான் ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இந்த பெட்டல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது காமிக்கிறேன். நாட் பண்ணிவிட்டு இந்த இடத்த வேணால் நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுனா கூட ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லா எம்போஸ்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துட்டு கீழேயும் இன்னும் இப்படி ஒரு ப்ளைனாக இங்கேருந்து ஒரு ஜர்தோசி மேலேருந்து கீழே வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட மாட்டிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து குட்டி சைஸ் தான். ஸோ நான் ஒரு 4 பீஸ் இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் வச்சு முடிக்கிறதுக்கு. ஸோ இதை நான் ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மேல் பார்ட் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதில் என்னென்ன ஃபில்லிங் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ வந்து கொஞ்சம் இதாக இருக்குல்ல, நம்ம ரேண்டமாக அங்கங்கே வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் ஆன்டி கலர் கொடுக்க போகிறேன். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம கோல்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இதில் இருக்கிற ஆன்டிக்கும் நம்ம சுகர் பீட்ஸில் இருக்கிற ஆன்டிக்கும் இன்னும் கொஞ்சம் அது பளிச்சுன்னு தெரியும். அது ஆன்டிக் அப்படிங்கிறது இன்னும் பளிச்சுன்னு தெரியும். ஸோ அது ஆன்டிக் கலர் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி அங்கங்கே அப்படியே ஸ்ப்ரெட்டாக கொடுக்க போகிறேன். ஸோ நான் ஒயிட்டுன்னு யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் தான், சரி வச்சு. இதோட சாரி நம்பர், டயாலஜியோட சாரி நம்பர் ஒருத்தங்க கேட்டிங்க, எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து கோல்டு, சில்வரும் இருக்குது. ஸோ அதுவும் நான் காமிக்கிறேன். ஸோ அது 402ன்னு நினைக்கிறேன். ஸோ அதை எடுத்துக்கிறேன். இது வந்து சில்வர் கலர். இதுலேயே நிறைய நம்பர் இருக்குது அவங்கள. அது வந்து ஐ திங்க் அது கலருக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அது மாறும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அங்கங்கே ரேண்டமாக சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இதுக்கெல்லாமே நான் சரி யூஸ் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து ஏன் நீங்கள் சரி யூஸ் பண்ணுறீங்கன்னு புதுசாக வந்தவங்க கேட்குறீங்கன்னு நினைக்கிறீங்க சுகர் பீட்ஸ் கொடுக்குறதுக்கு. ஆக்சுவலாக அதுதான் நல்லாயிருக்கும், சரி தான் நல்லாயிருக்கும். சரி, த்ரெட்டு தான் நல்லாயிருக்கும். சரி அவ்வளோ நல்லா இருக்காது. சரி நம்மளுக்கு கேப்பெல்லாம் வர மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம த்ரெட் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஒரு வேளை புது சப்ஸ்கிரைபர்னால் நம்மளோட பழைய வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் இருக்கும். ஏன்னா அதுலாம் நான் வந்து ரொம்ப நோட் பண்ணி இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லி ரொம்ப கருத்தாக நிறைய சொல்லியிருப்பேன். முடிஞ்சால் பழைய வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். நான் அப்பப்போ கம்யூனிட்டிலையும் நான் கொஞ்சம் பின்னாடி இருந்த வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணி விட்றேன். ஸோ தட் அதில் நிறைய டிப்ஸும் இருக்கும், நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. ஸோ இப்போ வந்து நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் இந்த த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். இது நம்ம ஒரு வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க, இப்போ லாஸ்ட்டாக போட்ட மெட்டீரியல் ஹால் வீடியோவில் இருக்கும். ஸோ இது என்ன பிராண்ட், அதில் அந்த கவர் இருக்கும். இது வந்து ஒரு 30 ருபீஸ் வந்தது, நல்லா பெரிய கண்டு. சில்க் த்ரெட் இருக்குல்ல, அந்த அளவுக்கு இருக்கும். இது நீங்கள் ஒன்று வாங்கி போட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கிடக்கும். குவாலிட்டி ஆல்த்தும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ரேண்டமாக சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து ஏ ஸ்டாரோடது தான் இதுவும். ஸோ இப்படி எடுத்துகிட்டு இப்படி பேக் போட்டுட்டு இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம், நாட் போட்டுக்கலாம். ரொம்ப நெருக்கமாகவும் கொடுக்கல, ஸோ கொஞ்சம் ரேண்டமாக தான் கொடுக்குறேன்.
நீங்கள் ஒரு பீடாக வேணாலும் எடுத்து கொடுக்கலாம். எனக்கு இது பழகிடுச்சு, அதனால் நான் நிறைய எடுத்துருக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி இப்படி ஹோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு பீடாக ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகும், அவ்வளோதான். எப்படி ஸ்பீட் பண்ணுறது அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. நான் ஆல்ரெடி எப்படி ஸ்பீட் பண்ணுறதுக்கு நம்ம நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது பொறுத்து தான் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது செக் பண்ணி பாருங்கள். நான் வேணால் அதை எகெயின் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வேணால் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு இதோட லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நமக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிறது நம்ம எப்படி நீடில் ஹேண்டில் பண்ணுறோம், நீடில் நம்ம எப்படி ரொட்டேஷன் கொடுத்து எடுக்கிறோமா, திருப்பி எடுக்கிறோமா, ஸோ அதை பொறுத்து தான், நீடில் ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்து தான் நம்மளுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். மற்றபடி நீங்கள் டைமர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமுக்குள்ளே போடணுன்னெல்லாம் நினச்சிங்கன்னா அது நம்ம அந்த டைமுக்குள்ளே அப்படிங்கிறதுக்காக அவசரமாக போட்டு ஃபினிஷிங்கை தான் விடுவோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் டைம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுக்கு ஸ்பீடுங்கிறதும் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த டைம் கன்சியூம் அப்படிங்கிறது வரும். இருக்க தான் நம்ம மெட்டீரியல் எப்படி யூஸ் பண்ணலாம், ஸோ இதெல்லாம் நம்ம இருக்க தான் கற்றுப்போம். ஸோ நீங்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, ஸோ அதை பொறுத்து தான். இன்னொன்று நம்ம சீக்கிரம் கற்றுக்கணும், சீக்கிரம் ஸ்பீடாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. எனக்கெல்லாம் பழகிருச்சு, என்னோடய உடம்பு கொஞ்சம் இதுக்கு பழகிருச்சு. நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ரொம்ப பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னா பேக் பெயின், பின்னாடி அந்த நெக் பெயின் எல்லாம் வரும். நான் உட்காரதுமே ரொம்ப குனிஞ்சு உட்கார மாட்டேன். ஆனால் நம்ம இருக்க கீழே போயிடுவோம். ஆனால் நீங்கள் நீங்களாக கொஞ்சம் கான்சியஸாக கொஞ்சம் நிமிர்ந்து நல்லா ஸ்டெடியாக உட்கார ட்ரை பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ரொம்ப கீழே போகாமல் கொஞ்சம் ஸ்டெடியாக உட்கார ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பெயின் வராது. மேபி அப்படி உங்களுக்கு ரொம்ப பெயின் வருதுன்னா காட் வாங்கிக்கோங்க. ஸோ அதில் நம்மளுக்கு நல்லா ஹைட் இருக்கிறதுனால நம்ம காட்டில் குனியறக்கே வாய்ப்பு இல்லை, நல்லா நிமிர்ந்து தான் உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு லுக் பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இது நம்ம ஃபுல்லாக முடிச்சாச்சு. இது நான் ஸ்டிச் பண்ண போகிறதில்ல, ஒர்க் மட்டும்தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த மேங்கோ எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்களே, ஸோ நான் அது கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி காமிக்க முடியாது, அட்டாச் பண்ணி காமிக்க முடியாது. நான் ஜஸ்ட் அது என்ன ஐடியா அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இது நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் இந்த மாதிரி பின்னாடி லட்கன்ஸ் ஜாயின் பண்ணுறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் நைட் இந்த ஷார்ட் எடுத்தேன், இந்த கவர். ஸோ சூப்பராக செமையாக இருக்குது நேரில் பார்க்கும்போது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒன்று கோல்டு, ஒன்று ஆன்டிக். இப்போ தெளிவாக தெரியுது. ஸோ நம்ம டே டைமில் பார்க்குறத விட நைட் டைமில் நல்லா தெரியுது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.